ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்ததி. இப்போது படும் கஷ்டத்திலிருந்து விரைவில் மீண்டு வருவாய். செல்லமே, எப்பொழுதும் ஒரு சிறு புன்னகையை முகத்தில் வைத்துக்கொள். உன் கஷ்டமும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் சேர்ந்தே மிரண்டு போகும் அளவிற்கு சந்தோஷமாய் இரு. உன் கஷ்டத்தை மறைத்து அந்த அளவிற்கு முகத்தில் சந்தோஷத்துடன் இரு கண்மணி. அதற்காக இந்த கஷ்டம் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும். நீ சிரித்துக்கொண்டே இரு என்று நான் சொல்லவில்லை. யாரும் அறியாமல், ஏன் நீயே அறியாமல் கூட உன்னுடைய அத்தனை கஷ்டத்தையும் நான் முடிவிற்கு கொண்டு வரப்போகிறேன். நீ வாழக்கூடாது, உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண் முன்னாலே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர் சிலர் நீ துன்பப்படுவதை பார்த்து மனதில் சந்தோஷப்படுகிறார்கள். செல்லமே, அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. அவர்கள் கண் முன்னாலே கூடிய விரைவில் உன் வாழ்வை நான் சந்தோஷமாக மாற்றிக் கொடுப்பேன். இப்பொழுது நீ துன்பப்படுவது போல சில விஷயங்கள் நிகழ்ந்தாலும் கூடிய விரைவில் என் பிள்ளையின் வாழ்வை சிறப்பாக மாற்றிக் கொடுப்பேன். நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். உன் வாழ்க்கையை நீ விரும்பியபடி வாழப்போகிறாய். என்னிடம் நீ கேட்ட அந்த செல்வம் உன்னை வந்து சேரப்போகிறது. உன்னிடம் உள்ள குறை நீங்கி நீயும் ஒரு நிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய். நீ காத்திருந்த உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. இவையெல்லாம் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று எத்தனை நாட்களாக நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன். அப்படியே நடக்கப் போகிறது. நான் கூறியபடிதான் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது. நாளை முதலே அதற்கான மாற்றம் நிகழும். இனி எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கான நிகழ்வுகள் நாளையே நடக்கும். உன் மனம் மகிழும்படியான நம்ப முடியாத ஆச்சரியங்களும் நிகழப்போகிறது. நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். இப்பொழுது ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆனால் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னிடம் இருக்கும் ஒரு மாபெரும் குறை என்னவென்றால், ஒரு முடிவெடுக்க தயங்கி நிற்பாய். அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய். இறுதியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து விடுவாய். யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாமா என்று ஒருவராக தேடி செல்வாய். பல தரப்பிலிருந்து ஆலோசனைகளை சேகரித்து அதில் எது சரி எது தவறு என்று தேர்ந்தெடுக்க தெரியாமல் நீ இன்னும் குழம்பிக் கொள்வாய். குழந்தையே, இதில் சந்தேகம் வேறு. யார் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்களோ அல்லது தவறான வழியில் நடத்தி செல்கிறார்களா என்று எல்லாம் சந்தேகத்திலே முடிகிறது. அதனால் என் பிள்ளையே, உன் அம்மாவான என்னை மட்டும் நம்பு. நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.